ஏன்னா அவங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அதில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொடுப்பாங்க. அந்த வகையில் நம்ம பார்க்கலாம் அதையே. ஆனால் அதே வேளை இந்த விசாரணைங்கிறது வந்து ஏன்னா இது சிபிஐ விசாரணை வேண்டும்னு போனவங்க வந்து யாருன்னா தாவேகா தரப்பு தான் போயிருக்காங்க. அப்போ தாவேகா தரப்பு போயிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு விசாரணைக்கும் போது எல்லாவற்றையுமே சிபிஐ விசாரிக்கும். ஒரு விஜய் தரப்புலையும் தாவேகா தரப்புலையும் சரியான ஏற்பாடுகள் இருந்ததா, ஒரு கூட்டத்தை கூட்டு வரும்போது அவங்க சரியா நடந்துட்டாங்களா என்பது குறித்தும் விசாரிக்கப்படும். அதுல வந்து ஏதாவது காரணத்தினால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கா என்று அந்த தரப்புலையும் விசாரிப்பாங்க. அதே போல காவல்துறை தரப்புலையும் விசாரிப்பாங்க. இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளா தாவேகா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா காவல்துறை குறைந்த அளவு தான் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள ரவுடிகள் வந்த மாதிரி வேற அதாவது மூன்றாம் தரப்பு உள்ள வந்த மாதிரி எல்லாம் ஒரு புகார் கொடுத்திருப்பதா தெரியுது. அதே போல அந்த உடல் கூராய்வு அவசரமா ஒரே இரவுக்குள் 43 பேரை செய்ய வேண்டும்னா அதற்கான மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தாங்க, அவர்கள் எல்லாமே நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய தகுதி படைத்த மருத்துவர்களா